ஃபைனலி த ட்ரீம் கம்ஸ் டு மொமெண்ட்டு. பல வருஷமாக கூட்டு போகிறோன்னு சொல்லி பிளானை போட்டுட்டு கடைசி வரையும் வாட்ஸ்அப்பில் குரூப் மட்டுமே கிரியேட் பண்ணிட்டு எல்லா வருஷமும் கிடச்சிட்டு இருந்த போது இந்த வருஷம் ஒரு வழியாக கிளம்பி போய் இன்னும் ஒரு வழியாக கிளம்பியாச்சு. நான் போய் சேர்றதுக்குள்ளே என்னென்ன கதை கூத்தெல்லாம் பண்ண போனேன்னு வேறு தெரியலை. நீ அப்படியே பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டே போனாத ஒரு வழியாக திசையத்துக்கு கூட்டு போக முடியும். ஒரு வழியாக ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டான். சரி, நமக்கு எதுக்கு பின்னாடியே வீடியோ எடுத்துகிட்டு போம் அப்படின்னு தான் பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டே எதுக்கும் இதை மேலே தான் ஒரு கண்ணா வைக்கணும். இங்கே பாருங்க, இங்கே வந்து வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ட்ரிப்பு போனாலும் கூட ஒழுங்காக வந்து சந்தோஷமாக இருக்கானுங்களா? இங்கேயும் வந்து வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. வழக்கம் போல் ஃப்ளைட்டு 20 நிமிஷம் லேட்டு. ஒரு வழியாக போகிற ஃப்ளைட்டு வந்துடுச்சு. பசங்க கண்ணில் ஒரே ஆர்வம் தான். நெருப்பு தீ பிடிக்குது. ஒரு வழியாக ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. இனி வேணா வாழ்ந்துருக்க போகிறான்னு தெரில, அது வேறு. பார்ப்போம் போய் இறங்கிறதுக்குள்ளே எவ்வளோ கூத்து இழுக்கிறாங்க. ஒரு வழியாக வந்து ஒரே ஒரு இடத்த போட்டாச்சு. ஜன்னல் வழியாக பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு பாட்டை போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு வழியா நல்லபடியாக வந்து லேண்ட் ஆக போகிறோம். இதுக்கப்புறம் தான் கதையில் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும். ஒவ்வொருத்தரும் கையில் பிடிச்சிட்டு பத்திரமா வச்சுருக்கணும். ஏன் எப்போ காணா போவானே தெரியாது. ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி இன்னைக்கு நைட்டு செட்டில் ஆயாச்சு. நாளைக்கு ஊரா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போதைக்கு எல்லாம் போய் தூங்குங்கடா டே.